ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, அடை தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது பார்க்குறக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 கட்டை பூண்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதோட நல்ல காரமான வரமிளகாய் 3 எடுத்துருக்கிறேன். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருப்பு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதோட வரமிளகாய் 1 எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துருக்கிறேன். உளுந்தம் பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி 8லேருந்து 9 பழம் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தக்காளியை இப்போ இதோட சேர்த்திக்கோங்க. இதோட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ தீ மீடியமாக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம முன்னாடி நல்லெண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம். அதனால் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமே நான் சேர்த்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ சேர்த்திருக்கேன். இது பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். இதை வெளியே ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இதை நீங்கள் சிம்மில் வச்சாலும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவு வந்துடணும். அது வரைக்கும் நல்லா இது வேகட்டும். இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.